ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நீட் டு நீடில்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? ஆர்எல்விபி அதுதான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இப்போ இதில் பி நாட் அப்படிங்கிறது என்னது? நம்மளோட வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். பிஎஸ் அப்படின்னு எதை நோட் பண்ணுவோம்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா பி நாட் மைனஸ் பிஎஸ். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா பி நாட் மைனஸ் பிஎஸ் பை பி நாட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்க, கண்டிப்பா புரியும். அதுக்கப்புறம் இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஆஹ் இது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரம் ரவுல்ஸ்லாம் நமக்கு என்ன தெரியும்? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தான் நம்மளோட மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். இது லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. பி நாட் மைனஸ் பிஎஸ் பை பி நாட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். இப்போ பியோர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் என்னது? பி நாட். கரெக்டா? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்? பிஎஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ பியோர் சால்வெண்ட் இஸ் 100 இருந்துச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷனுங்கிறது நமக்கு 98 தான் இருக்கும். இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்? இதில் நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, கான்செப்ட் தான் முக்கியம். என்ன கான்செப்ட் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும் எப்போவுமே, ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? சப்போஸ் திஸ் இஸ் 101 இருந்துச்சுன்னா இது 100 இருக்கும். ஓகேவா? இது வந்து 100 இருக்குன்னா இது 99.9 கூட இருக்கலாம், பட் நாட் 100 எக்ஸாக்ட்லி. ஈக்குவலா இருக்காது, கிரேட்டர் தேனாவும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாமா? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னது? 100 மைனஸ் 98, தட் இஸ் பி நாட் மைனஸ் பிஎஸ். இதுவே ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னவா வரும் நமக்கு? பி நாட் மைனஸ் பிஎஸ் பை பி நாட். பி நாட் இஸ் நத்திங் பட் 100. இவ்வளோதான். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? சேம் இதே தான் வரப்போகுது. இது டிஃப்ரெண்ட் நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு 97 இருக்குது, இங்கே 100 இருக்குது. சேம் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டிக்கிள் சொல்யூட் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும். இது எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பியோர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டாக? தேன் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். கரெக்டாக? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். அந்த சொல்யூட் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் சொல்யூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். புரியாதவங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸ்லோவா தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? புரியிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? இது வந்து இன் பிட்வீன்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா புரியுறது கஷ்டம் தான். ஸ்டார்டிங்ல இருந்து பார்ட் ஒன்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் வந்துட்டு நமக்கு எப்பவுமே அதிகமா இருக்க போகுது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? பார்ட்டிக்கிள் நம்பர் இஸ் நத்திங் பட் சொல்யூட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட்டிக்கிள் நம்பர் இது எல்லாருக்குமே தெரியும் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட். ஓகேவா? பார்ட்டிக்கிள் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேவா? இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நோட் பண்ணி கவனிங்க. ஓகேவா? பார்ட்டிக்கிள் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், பட் வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். See, colligative property as a whole increases with increase in number of solute. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதுறேன். colligative property, one minute. colligative property ஃபுல்லா எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர்எல்விபியா இருக்கட்டும், பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இது எல்லாமே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் always increases with
increase in solute particle. ஓகேவா? இவ்வளோதான்ப்பா. பார்ட்டிக்கிள் எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுல இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், சொல்யூட்ல இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். சி நமக்கு ஆர்எல்விபி ஆஸ் அ ஹோல் நமக்கு சொல்யூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் வேப்பர் ப்ரெஷர் தான் நமக்கு டிக்ரீஸ் ஆக போகுது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. பட் வேப்பர் ப்ரெஷர் அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? சொல்யூட் ஆட் பண்றனால ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆக போகுது. பட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிற ஆஸ் அ ஹோல் நமக்கு எப்பவுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், பட் நாட் வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் மட்டும் டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் இட் இஸ் நாட் அ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வேப்பர் ப்ரெஷர்னு தனியா எடுக்கும்போது இட் இஸ் நாட் அ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு எடுக்கும்போது மட்டும்தான் அது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்க போது. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் solute particles. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், தட் இஸ் டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் சிம்பிளா நம்ம பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், எலிவேஷன் அந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு ட்ரிக் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இருக்கா, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு. அந்த வேர்டை நோட் பண்ணுங்க, ரிலேட்டிவ் லோவரிங் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் எலிவேஷன், அந்த எலிவேஷன் இந்த சென்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ தனியாக ப்ராப்பர்ட்டின்னு எடுக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? தனியாக ப்ராப்பர்ட்டின்னு எடுக்கும்போது அதோட வேர்ட்ஸை பார்க்கணும், ஹெட்டிங்ஸை பார்க்கணும். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? பாய்லிங் பாயிண்ட் நமக்கு தனியாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? பாய்லிங் பாயிண்ட் நமக்கு தனியா இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுதான் வந்து மீனிங். இதுவே ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறப்போ வேப்பர் ப்ரெஷர் நமக்கு சொல்யூட் பார்ட்டிகல் ஆட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆக போகுது. இதை நம்ம ஹெட்டிங்ஸ்ல இருந்து எடுக்கணும். தனி ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஹெட்டிங்ஸ்ல இருந்து தான் எடுக்க போறோம். ஓகேவா? கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நோ டவுட் சொல்யூட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. பட் நமக்கு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, பாய்லிங் பாயிண்டா இருக்கட்டும், ஃப்ரீசிங் பாயிண்டா இருக்கட்டும், ஆர் வேப்பர் ப்ரெஷர் எல்லாமே நம்ம அந்த ஹெட்டிங் வந்து நோட் பண்ணணும். ஹெட்டிங்ல என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை நோட் பண்ணணும். ஓகேவா? இதுவே டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்மளோட தேர்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்யூட் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும், ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் நமக்கு டிக்ரீஸ் ஆக போகுது. எதனால அப்படின்னா டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிப்ரெஷன். ஓகேவா? எலிவேஷன்னா பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து தனியாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கும் போது தான் பொருந்தும். அதை தவிர நம்ம வந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஸ் அ ஹோல், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட், பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? இது தனி, இது தனி. ஓகேவா? இது வந்து எப்பவுமே சொல்யூட் ஆட் பண்ணா இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் தனித்தனியா வந்து நம்ம டீல் பண்ண மாதிரி இருக்கும். அந்த தனித்தனியா எப்படி டீல் பண்றது? அந்த ஹெட்டிங்ஸோட, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங்கோட வேர்ட்ஸை நோட் பண்ணி ஈஸியா இது பண்ணிடலாம். ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு மட்டும் இந்த ஒரு கான்செப்டை சொல்றதுக்கு மட்டும் நியர்லி 5 மினிட்ஸ் நான் எடுத்திருக்கேன். எதனாலன்னா அப்போதான் வந்து கொஷின்ல இருக்க டிஃப்ரென்ஸை நம்மளால நோட் பண்ண முடியும். இதுல இருந்து நிறைய கொஷின் நமக்கு கேட்க போறாங்க. கான்செப்சுவல் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் முடியும். ஓகேவா? இந்த லெக்சர் வந்துட்டு, இந்த நோட்ஸ், இந்த லெக்சர் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கு நியர்லி ஈக்குவலாக இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்க போது. சி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ காசு கொடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் மேலும் மேலும் நிறைய லெக்சர்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், நிறைய கொஷின் சால்வ் பண்ணுவேன். எனக்கு என்ன தேவைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நான் ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரை இல்லை, கண்டிப்பாக பண்ணுவேன். த ஒன்லி திங் ஐ நீட் இஸ் சப்போர்ட். ஓகேவா? நான் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஃபர்தராக
ப்ரொசீட் பண்ண முடியும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? பாய்லிங் பாயிண்ட், ஓகேவா? பாய்லிங் பாயிண்ட், இட் இஸ் ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் பார்த்துடலாம். இட் இஸ் டெம்பரேச்சர் அட் விச் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இது டெஃபினிஷன் தான், இதுல இருந்து கொஸ்டின் வராது, இதுக்கு அப்புறம் இருக்கிறதுல இருந்து தான் வரப்போகுது. ஓகேவா? வேப்பர் ப்ரெஷரோட டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு ப்ரெஷர் எக்ஸ்டர்னல், அதான் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. வேப்பர் ப்ரெஷர், பாய்லிங் பாயிண்ட் ரெண்டுமே லிக்விடுக்கு ஒரு ஏடிஎம்ல லிக்விடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போயிடலாமா? தட் இஸ் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். This is our second colligative property. When a non-volatile solute is added to solvent, boiling point increases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which means நமக்கு என்ன தெரியும்? Elevation of boiling point. அப்போ solute add பண்ணும்போது நமக்கு obviously boiling point increase ஆக தான் போகுது. இதுதான் last 5 minutesக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். பாருங்க, புரியலைன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? சால்வெண்ட் சொல்யூஷன், அப்போ எப்பவுமே நமக்கு என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேல்யூஸ் முக்கியம் கிடையாதுப்பா, வேல்யூஸ்ல இருக்கிற கான்செப்ட் தான் முக்கியம். ஓகேவா? சொல்யூஷனுக்கு தான் நமக்கு அதிகமா இருக்க போகுது. எது? எப்பவுமே சொல்யூஷனுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்க போகுது. ஓகேவா? டெல்டா டிபி அப்படிங்கிறது என்னது? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஒய்? பிகாஸ் இதுதான் எப்போவுமே நமக்கு ஹையராக இருக்க போகுது. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் தென் சால்வெண்ட். எப்போவுமே நமக்கு இங்கே பார்த்துக்கோங்க, பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு சொல்யூஷனுக்கு தான் அதிகமாக இருக்க போகுது. பாய்லிங் பாயிண்ட் இந்த சைடு மூவ் ஆகுது, ஸோ சொல்யூஷனுக்கு தான் நமக்கு அதிகமாக இருக்க போகுது சால்வெண்ட்டை விட. வேப்பர் ப்ரெஷர்னு எடுத்துக்கும் போது நமக்கு சால்வெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும் தேன் சொல்யூஷன். ஓகேவா? சால்வெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் தேன் சொல்யூஷன். கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் வரலாம். இந்த நான் எடுத்திருக்க கான்செப்ட் வந்து கான்செப்ஷுவலாக அப்ரோச் பண்ணுறது. கான்செப்ஷுவலாக கொஷின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், கிராஃப் பேஸ்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 2025 கொஷின் எப்படி இருந்துன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி 26ல் வந்தால் எப்படியெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த லெக்சர்ஸ்ல இருந்தே ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃப்ரம் த கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஃப்ரம் த கிராஃப் நமக்கு என்ன தெரியும்? டிபி ஆஃப் சொல்யூஷன் இஸ் கிரேட்டர் தேன் டிபி ஆஃப் சால்வெண்ட் ஆல்வேஸ். ஓகேவாப்பா? ஆல்வேஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டெல்டா டிபிசி எழுதுனது இதுதான் எழுதியிருக்கு. No issues. Delta TB of solution minus delta TB of solvent. For example, solvent is taken for observation. For solvent, vapor pressure more, boiling point is less. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? Vapor pressure is inversely proportional to boiling point. இது first டே பார்த்துருந்தோம் கரெக்டா? வேப்பர் ப்ரெஷர் ஒரு பியோர் சால்வெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் ஒரு சொல்யூஷனுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்க போகுது. Vapor pressure is inversely proportional to boiling point. Number of particles increases, boiling point decreases. இங்க ஒரு mistake இருக்கு. Sorry, number of particles தானே, so boiling point also increases. Vapor pressure increases, boiling point decreases. Sorry, இங்க நோட் பண்ணிக்கோங்க. Number of particle increases, boiling point increases. Vapor pressure increases, boiling point decreases. ஓகேவா? ஃபைனா? நெக்ஸ்ட், from the graph எவ்வளோ இருக்கு? பாய்லிங் பாயிண்ட் கான்செப்டே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸில் மற்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூனிட் ஆஃப் கேபிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் த கிராஃப் டெல்டா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி நாட் மைனஸ் பிஎஸ். இது நமக்கு எப்படி நம்ம சொல்லியிருக்கோம்? See, lowering of vapor pressure is inversely proportional to vapor pressure, which is directly proportional to boiling point.
சேஞ்ச் இன் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்க போது, இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்க போது. ஸோ தே போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷராக இருக்கட்டும் ஆர் லோவரிங் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷராக இருக்கட்டும், எதுனாலுமே நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வித் டெல்டா டிபி. பட் வேப்பர் ப்ரெஷர் மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா டிபி. ஸோ ரிலேட்டிவ் lowering of vapor pressure நமக்கு என்னன்னு தெரியும், is equal to mole fraction of solute. So that must be proportional to delta dB. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இவ்வளோதான்ப்பா. டெல்டா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மொலாலிட்டி அப்படின்னும் சொல்லிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி. இது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கேபி இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். டெல்டா டிபி அப்படிங்கிறது என்னது? எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஆர் இன்க்ரீஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேபிங்கிறது என்னது? மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் எபுலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். கேஎஃப் ஒன்று வரும், அது டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல. அது வந்துட்டு நமக்கு கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்டா இருக்க போது, இது எபுலோஸ்கோபிக் கான்ஸ்டன்டா இருக்க போது. கான்ஸ்டன்ட் நேமும் நமக்கு முக்கியம் தான். டோன்ட் ஸ்கிப் எனிதிங். ஓகேவா? இது வரைக்கும் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஆஃப் கேவில இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ், இன்னும் நிறைய மார்க் பேப்பர்ஸ், கொஷின்ஸ், நிறைய செஷன்ஸோட உங்களை பார்க்க வருவேன். ஓகேவா? தேங்க்யூ.